வணக்கம் நேயர்களே. இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி. பேசும் நேரம் நிகழ்ச்சியில் இன்று ஒரு முக்கிய தலைப்பு குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். கரூரில் கடந்த மாதம் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்ந்து பல்வேறு விதமான அரசியல் ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, பல்வேறு விதமான தொடர் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சிபிஐ அந்த வழக்கை விசாரிக்கும் என்று அறிவித்திருக்கிறது. இது குறித்து தான் நாம் இன்று விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக 3 முக்கிய விருந்தினர்கள் நம்முடன் இணைகிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன், வணக்கம் சார். வணக்கம். அதுபோலவே அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் அவர்களும் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். இணையம் வாயிலாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். பிரியதர்ஷினி மேடம், இப்போ முதல்ல உங்ககிட்ட இருந்தே இதை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 20 நாளைக்கு மேலாகவே நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அதை கண்காணிப்பதற்காக நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவையும் அமைச்சிருக்கு. இது செய்தி. நீங்க நீதிமன்றத்தில் இருந்திருக்கீங்க, நீங்க இதை பற்றி நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. முதல்ல உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்களேன். சார், ஜஸ்டிஸ் மகேஸ்வரி இன்ஃபேக்ட் நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு அப்சர்வேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாரு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம மதுரை பெஞ்சில் பெண்டிங்காக இருக்கிற ஒரு சிமிலர் ப்ரேயர் எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் மெயின் பெஞ்சில் அது எடுத்து நம்ம அதை பற்றி இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. இன்ஃபேக்ட் ஆர்டர் ஜஸ்ட் இப்போ தான் அப்லோட் ஆயிருக்கு. அந்த ஆர்டர்லையும் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஜஸ்டிஸ். ஒன்று கேட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரேயர் என்னவோ அந்த ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரி தான் ஜட்மெண்ட்ஸ் வெளியில் வரும். பட் ஆனால் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்த ப்ரேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எஸ்ஓபி ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ப்ரேயர் மட்டும்தான். எஸ்ஓபின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ அதாவது ஒரு ரேலி நடக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் ரேலி நடக்கணும்னா என்னென்ன ப்ரொசீஜர். இப்போ இந்த இன்சிடென்ட்டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாரு மேல தவறு அப்படின்றத நம்ம நேரோ டவுன் பண்ண முடியல. பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்டா அட்மினிஸ்ட்ரேஷனை சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டா திரும்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றாங்க. இது ஃபிங்கர் பாயிண்டிங்கா ஓடிட்டே இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருந்ததுன்னா இதோட கிளாரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷன். இட் இஸ் டெக்னிக்கலி அ பிஐஎல். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராவிட்டியில இருக்கிற பிஐஎல் டிவிஷன் பெஞ்சுக்கு தான் போகணுமே தவிர ஒரு சிங்கிள் பெஞ்ச்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜ்ல இருக்கிற சிங்கிள் பெஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எதனால இப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அந்த மாதிரி வந்திருந்தா கூட அந்த சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நம்ம கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பிஐஎல்ஸ் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச்ல நம்ம கேட்க முடியும். ஸோ இந்த ஆர்டர் காப்பியில கூட தெளிவா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஐஎல் பெட்டிஷன், இந்த எஸ்ஓபி அப்படின்ற பிஐஎல் பெட்டிஷன் சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் இன்டர்வீன் பண்ணி இட் டிவிஷனல் பெஞ்சுக்கு தான் போய் ஆகணும். அதுவும் டிவிஷன் பெஞ்ச் ஹேஸ் டு பி டைரக்டட் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நிறைய அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுல இன்டர்வீன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மல்டிபிள் டைம்ஸ் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஜட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆர்குமெண்ட்லயே கோர்ட் ஆர்குமெண்ட்லயே கேட்டது நிறைய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸே கேட்டாரு, எப்படி 41 பேரோட போஸ்ட்மார்ட்டம் நீங்க 4 மணிக்குள்ள உங்களால பண்ணி முடிக்க முடிஞ்சது அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. எத்தனை பெஞ்சஸ் இருந்தது அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருந்தது. சோ இது ரொம்ப கிளியரா தேர் இஸ் சம்திங் அண்டர் த கார்பெட் அப்படின்றது ஜட்ஜ் ரொம்ப ஹி சாட்டிஸ்ஃபைட் ஆன் தட் பாயிண்ட் அப்படின்றது தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது சிபிஐ கையில போயிருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதே மாதிரி இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்ல இப்ப சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற சொன்ன விஷயம் தவிர, நான் ஏற்கனவே சுட்டி காமிச்ச மாதிரி இப்ப நீதிபதி தலைமையில ஒரு கண்காணிப்பு குழு அப்படிங்கிறத தவிர வேற ஏதாவது இன்னைக்கு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இப்போ பல பேருக்கு என்ன விதமான ஒரு கேள்விகள் எழுது அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னால நியமிக்கப்பட்ட ஆணையமோ இல்ல குழுவோ அவங்களுடைய விசாரணை என்ன இருக்கும், காவல்துறை அதிகாரி இதை எப்படி விசாரிக்கலாமா, விசாரிக்க கூடாதா, இது போல பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்ப அது பற்றி ஏதாவது அப்சர்வேஷனா சொல்லியிருக்காங்களா? இல்ல அது நடைமுறையில எப்படி வரும்? அது
இப்போ ஜஸ்டிஸ் ரஸ்தோகி அப்படி அவர் தான் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவர் ஜஸ்டிஸ் ரஸ்தோகியோட தலைமையில வந்து இப்போ ஒரு கமிட்டி, ஒரு குழு வந்து தே ஹேவ் ஸ்டார்டட். அந்த குழுல வந்து இட் வில் பி ஹெடட் பை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அதுல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடுல இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் வராங்களோ அவங்க தமிழ்நாடு கேடர்ல இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கணுமே தவிர பட் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடாதுன்றது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. மினிமம் ஐஜி லெவல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த கமிட்டியில இருக்கணும் அப்படின்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாசம் என்ன அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் இட் டு ஜஸ்டிஸ் ரஸ்தோகி அண்ட் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இதை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் தேவையான சிச்சுவேஷன்ல சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சா நாங்க அதுக்கேற்ற ஆர்டர்ஸை பாஸ் பண்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி திஸ் என்டையர் இன்வெஸ்டிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்விஷன்ல நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஆர்டர் இது. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் வந்து இப்போ ஒரு எஸ்ஐபி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபிசிஐடியோட இன்வெஸ்டிகேஷன் என்னவா இருந்தாலும் இம்மீடியட்டா வித் இம்மீடியட் எஃபெக்ட் வந்து சிபிஐ கையில வந்து தே ஹேவ் டு ஹேண்ட் இட் ஓவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிபிஐ டிரெக்டருக்கும் வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஒரு பதிவு கொடுத்திருக்காரு. சொல்லிட்டு இட் ஹேஸ் டு பி டேக்கன் அட் த ஏர்லியஸ்ட். இது வந்து ரொம்ப ஒரு nth மினிட்ல இருக்கிற ஒரு சிச்சுவேஷனா இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமா வந்து இட் ஹேஸ் டு பி டேக்கன். உங்களோட டீமை வந்து நீங்க சீக்கிரம் யூ வில் ஹேவ் டு ஃபார்முலேட் அப்படின்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் மேடம், தொடர்ந்து பேசலாம். முருகன் சார், உங்கள்கிட்ட தொடர்ந்து நான் அந்த வாதத்தை முன்வைக்கிறேன். உச்சநீதிமன்றம் இப்போ என்னெல்லாம் சொல்லிச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம். இப்போ பிரியதர்ஷினி மேடம் ரொம்ப விரிவான நிறைய தகவல்களை வந்து உச்சநீதிமன்றத்தில் இருந்தனால அவங்க நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள் எப்படி போகுது அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருந்தால் நம்ம பார்க்குறோம். அதை நீதிமன்றம் சொல்லியிருக்கோம். அப்போ அதை விட்டுட்டு இப்போ அரசியல் ரீதியான சில கேள்விகள் இருக்குது. இப்போ சில எதிர்கட்சிகள் தரப்புல நிறைய அரசு மேலேயும் சில விமர்சனங்கள் வருது, அரசியல் ரீதியாகவும் விமர்சனங்கள் வருது. இப்போ இந்த வழக்கு வந்து சரியாக கையாளலை, இல்லைன்னா அரசுக்கு இருந்த பொறுப்பை வந்து சரியாக அதை வந்து கொண்டு போகலை அப்படிங்கிற விஷயங்களையும் தொடர்ந்து செயல்பட்டிருக்கு. இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இந்த முடிவுக்கு அப்புறம் நிறைய தலைவர்கள் அதை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசுக்கு வந்து ஒரு செட்பேக் அப்படிங்கிற விஷயம் மாற்றி சொல்றாங்க. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எது எப்படி இருந்தாலும் இந்த மறைந்து விட்ட இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 அந்த உயிர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நிவாரணம் அல்லது அது உண்மை நிலை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அது வந்து அருணா ஜெகதீசன் குழுவா இருந்தா என்ன, எஸ்ஐடியா இருந்தா என்ன, இல்ல வந்து சிபிஐ இருந்தா அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அது இல்லை. ஆனா இப்போ எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இதை எதற்காக அந்த அரசு வந்து சில விஷயங்களை அவசரம் காட்டிட்டோ, இல்லைன்னா செய்ய வேண்டிய இடங்கள்ல சில கடமைகளை செய்யலைன்னு அவங்க சுட்டி காட்டுறதோ, இதெல்லாம் வந்து உறுதிப்படுது, இந்த உச்சநீதிமன்றத்தோட அப்சர்வேஷன்ல வச்சு உறுதிப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால கேட்கிறேன். நீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷன் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. அதான் நான் விமர்சிக்க முடியாது. நான் கேட்கறது இல்ல, எதிர்கட்சிகள் இப்போ அதை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பிஜேபில இருந்து சொல்லியிருக்காங்க, அதிமுகல இருந்து சொல்லியிருக்காங்க, பல்வேறு கட்சிகள் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. சோ இப்ப அந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப இது அமைக்கப்பட்ட ஹைகோர்ட் நீதிபதி கொடுத்த நிர்மல்குமார் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அது ஏதோ இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் அந்த தீர்ப்புகள் எல்லாம் வந்தது மாதிரி ஆதவர்ஜுனா வந்து ஒரு குற்றத்தை சாட்டி இருக்கிறார். அது மாதிரி ஒரு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதனுடைய நீதிபதி நிர்மல்குமார் ஒரு பொறுப்புள்ள நீதிபதி சொன்ன தீர்ப்புக்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து அவர் வந்து இப்ப நம்ம கோர்ட் வந்து விமர்சிக்கிறது வேறு இல்ல. நான் என்ன இப்ப கோர்ட் இப்ப வந்து என்னன்னா, இப்ப ஏற்கனவே சில விஷயங்களை செஞ்சிருக்கும் போது அதுக்கு நேர் எதிரான அரசாங்கம் எடுக்கிற இருக்கும். நேரா ஒரு கோர்ட் வேறு விதமான ஒரு முடிவுல இருக்கலாம், அது தப்பு இல்ல. அதை அவங்க இப்படி பாக்குறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழ் கோர்ட் சொல்லுவதே அது சுப்ரீம் கோர்ட் வந்து மறுக்கவோ மாற்றி அமைக்கவோ அதுக்கு உரிமை இருக்கிறது, செய்கிறது. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நீங்க இவங்க அமைக்கிற ஹைகோர்ட்ல சொன்ன நீதிபதிக்கு வந்து தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்ததுனால்தான் அந்த தீர்ப்பு என்றால், இப்ப சிபிஐல வந்து போயிருக்கு, உடனே எங்களுக்கு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த நம்ம இப்ப சொல்றாங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே உள்ளர்த்தம். இவங்க செஞ்ச மாநில அரசு அழுத்தம், சிபிஐக்கு போயிட்டோம்னா மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தம் உள்ளர்த்தம் கற்பித்தே கொண்டுகிட்டு போனா அப்புறம் கடைசியில இந்த மக்கள் எங்கேதான் யாரை நம்பிதான் போய் நிற்பது, அந்த கேள்வி வருது. அதனால வந்துங்க இந்த நிகழ்ச்சியில வந்து நமக்கு பொதுவா நீதி கிடைக்க வேண்டும், அதுதான் நம்ம விரும்புறோம்.
அதுல வந்து தவறு நடந்திருந்தால், யார் தவறு செய்திருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அதுதான் அவங்களுக்கு தான் இதுல பொறுப்பு இருக்கு, அவங்க தான் தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க திட்டமிட்டு சதி பண்ணதாக எல்லாம் வந்து குற்றச்சாட்டு வருது இல்லையா? அது உண்மையாக இருந்தால் சிபிஐ நியாய நேர்மையோடு நீங்கள் வந்து அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் இருக்கிற அந்த குழு, அந்த சிபிஐயினுடைய விசாரணை குழு அது விசாரிச்சு தீர்ப்பு வழங்கினால் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம். அதுல வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயே ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து சில நாடுகள்ல புரட்சி ஏற்படுறது போல இங்கேயும் ஒரு புரட்சி ஏற்படணும்னு சொல்லி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வாபஸ் பெற்றுக்கிறேன்னு சொன்னாரு. அதை வச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது என்னமோ அது பண்ணல, விட்டுட்டாச்சு. இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஒரு ஹைகோர்ட் நீதிபதி நிர்மல்குமார் மேல வந்து மாநில அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த தீர்ப்பு அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டது, அதனாலதான் நாங்க வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நாங்க கேட்டோங்கிறாங்க. அதுல வந்து அந்த மனு தாக்கல் பண்ணியவர்களிலே 2 பேர் வந்து போர்ஜரியாக நாங்கள் வந்து கையெழுத்து போடலங்கிறான். ஒருத்தர் சொல்றாரு என்னமோ நான் தெரியாம கையெழுத்து போட்டேங்கிறாங்க. இல்ல இப்ப அதுவே வந்து மாற்று கருத்து வந்துச்சு. இப்ப ஒருத்தர் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னால் தான் அந்த 2 பேர் வந்து ஆஜராயிருக்காங்க. நாங்க எங்களுடைய சம்பந்தம் இல்ல அந்த மனு தாக்கலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. விசாரிப்பதாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு. இல்ல அதுல இப்ப என்ன அப்படின்னா, அதுல யாரோ சுட்டி காமிச்சாங்களோ அவர் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு அவர் வந்து இல்ல நான் வந்து நான் தான் தாக்கல் பண்ணேன், என்னை வந்து தவறுதான சொல்றாரு, என்னை தவறுதான் என்னை திசை திருப்புற இல்ல அவர் திசை திருப்புறாங்க, நான் செய்யாத நான் தான் வழக்கு தொடர்ந்தேன், ஆனா வழக்கு தொடரலான்னு சொல்லி அது ஒரு பிரச்சாரம் நடக்கு, அரசியல் ரீதியா நடக்கு அப்படின்னு. இது இந்த நீதிமன்ற நடவடிக்கையை தாண்டி ஒரு அரசியல் ரீதியா போயிட்டு இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நித்யானந்த் சார், நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? நீதிமன்றத்தோட நடவடிக்கை ஒரு பக்கம் சரி, அது இல்லாம இப்ப எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் சரி, அரசோட செயல்பாடுகளும் சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? டிடி தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலையில போற ஓனான உடம்புல தூக்கி போட்டுக்கிட்டு குத்துதே கொடாயுதேன்னு இப்போ கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. மதுரை கிளையில மிக தெளிவாக தமிழக அரசு அந்த வழக்கில், தமிழக அரசும் அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு போட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று மதுரை கிளை சொல்லிவிட்டது. அதோடு விட்டுருந்தா சிபிஐ பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தனிநபர் வழக்கு அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மேலும் ஒரு வழக்கை போட்டார்கள். அப்படி வழக்கு போடுகின்ற பொழுதுதான் இந்த சிபிஐ செல்லாது சொல்வதும் மீண்டும் ஒரு வழக்கு போடுவதும் இவர்கள் ஏதோ சதி செய்கிறார்கள், விஜயை மாட்டி விடுவதற்காக பார்க்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என்று முதலிலே சொன்னது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள். பிறகு விஜய் அவர்கள் சொன்னார்கள். அது இப்படி எல்லோருமா சேர்ந்து சிபிஐ விசாரணை தான் வேணும் சொல்லும் போது இந்த விஜய் தரப்புல இருந்து சொல்லவே இல்லை, இல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆதவர்ஜன் அவரு எல்லாரும் சரி எக்ஸாமிஷன் கொடுத்துட்றாங்க. ஆனா சிபிஐ விசாரணை கேட்டாங்க. சிபிஐ விசாரணை கேட்கிற பொழுது அது உச்ச நீதிமன்றத்தில் கேட்டாங்க. உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு கேள்வியாக என்னென்ன நடந்தது என்பது விலாபரியாக கேட்டார்கள். அங்கே எத்தனை காவலர்கள் இருந்தார்கள், என்ன முன்னேற்பாடுகள் செய்தீர்கள், அவர்களுக்கு இந்த 24 பேர் ஸ்டாம்பேட், அதாவது ஒருவர் மீது ஒருவர் ஏறி தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்காக அங்கே நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி காவல்துறை அனுமதித்தது, அதை கண்டுகொள்ளாமல் எப்படி இருந்தது என்று போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டார்கள். உச்சநீதிமன்றத்தில் இவைகள் எல்லாம் கேட்டு, இது அல்லாமல் தமிழகத்துல ஒரு தனி நீதிபதி அவருடைய தலைமையில ஒரு வழக்கு, அத விசாரணை கமிஷன் வழக்கு விசாரணை கமிஷன் வச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு, விஜயை பற்றி தேவையில்லாத அரசியல் பேச்செல்லாம் பேசினார். இல்ல நீதிமன்ற நடவடிக்கைக்கு போயிடலாம் சார். அது இப்போ அதை வந்து ஏற்கனவே சுட்டி காமிச்சு உச்ச நீதிமன்றம் சில விஷயங்கள் கமிஷன் போட்டாங்க இல்லையா, அருணா ஜெகதீசன். இல்ல இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றம் வந்து அது ஒரு அப்சர்வேஷன் சொல்லி உச்ச நீதிமன்றம் வேற ஒரு வழிகாட்டு மாதிரி பண்ணிடுச்சு. இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்னன்னா ஆதரவாவோ எதிராகவோ இல்ல ஒரு அரசியல் ரீதியா படுத்தப்படுறா, இல்ல பிஜேபி இப்ப பல பேர் இப்ப திமுக நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, பிஜேபி இதுல வந்து ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுது, ஏன் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 46 உயிர்கள் அங்கே பலியிடப்பட்டு இருக்கின்றன. இதை அரசியல் என்று கொச்சைப்படுத்தக்கூடாது. அதற்கான காரணம் என்ன, இதன் பின்னணியிலே யார் இருந்திருக்கிறார்கள்,
என்பதை சிபிஐ விசாரணையிலே தெரியப்பட வேண்டும். அது விஜய் பக்கத்தில் தவறு இருந்தாலும், அரசாங்கத்தின் பக்கத்தில், காவல்துறை பக்கத்தில் தவறு இருந்தாலும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக வந்துவிடும். இதைத்தான் கேட்க, இது அரசியலாக பார்க்கக்கூடாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீர்ப்பு வந்தவுடனே இது தற்காலிகம்தான், சிபிஐ வழக்கு என்று அனுப்பியது தற்காலிகம் தான். சிபிஐ வழக்கு போட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சிபிஐல கொண்டு கொடுக்கணும்னு சொல்ற போது அது எப்படி தற்காலிகமாகும்? இது வரைக்கும் நான் கேள்விப்படல. வழக்கறிஞர் அவங்க சொல்லலாம், அதை பத்தி ஏதாவது இருந்தால் நமக்கு தெளிவுபடுத்தலாம். சிபிஐ விசாரணை அது என்ன பண்ணுறது? ஆஃப்டர் ஆல் தேர் கோயிங் டு என்கொயர். ஒரு விசாரணை கமிஷன், உண்மையை கண்டறியும் ஒரு கமிஷன் இல்லையா? அதுக்கு இது தற்காலிகமானது அப்படி சொன்ன, நிரந்தரமானதாகவே இருக்கட்டும். நீங்க தான் தவறு பண்ணலைங்கிறீங்களே, அப்போ அது தவறு பண்ணலைன்னு சொல்லத்தானே செய்யும். யார் தவறு பண்ணான்னு கண்டுபிடிக்கத்தானே சிபிஐ. அதனால இது முழுக்க முழுக்க அரசியலாக்குவது, அரசியலுக்காகவே இது செய்யப்பட்டதோ என்ற சந்தேகத்திற்கு இடமானது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் காவல்துறையும் தான். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அநியாயமாக இத்தனை உயிர் போய்விட்டதே என்பதற்காக ஆதங்கப்பட்டு அதன் உண்மை தெரிய வேண்டும், சில பேர் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்றெல்லாம் நமக்கு வந்தது, தகவல்கள் வந்தன, பத்திரிகைகளிலே போட்டார்கள், செருப்பை வீசினார்கள். ஒரு விஜய் ரசிகன் விஜய் மேல செருப்பை வீசுவானா? ஒரு காமன் சென்ஸ். அப்போ அது விஜய் ரசிகன் அல்லாதவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ இது மாதிரி கேள்விகள் எல்லாம் சிபிஐல கேட்பாங்க. ஏன் இந்த தப்பு நடந்தது, யார் அது எல்லாமே வீடியோவில் பதிவாயிருக்கு. இதெல்லாம் கண்டுக்காமல் இருப்பாங்களா? கண்டுப்பாங்க. அப்போ நமக்கு உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வரும்போது இந்த ஆட்சி ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது தார்மீக பொறுப்பேற்று காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். கண்டிப்பாக ராஜினாமா. 46 உயிருக்கு அவர் பதில் சொல்றதுக்கு இல்லை, உங்கள் மேல்தான் குற்றம் இருக்கிறது என்று காவல்துறை. அது விசாரணையில தானே சார் வரும். இது விசாரணை முடிவு வந்த பிறகு 40 அப்பொழுது இல்ல பாத்தீங்களா அப்படிங்கிறார். அப்படின்னா சிபிஐ விசாரணை என்பது விரைவில் நமக்கு தீர்ப்பு வராது, அது என்கொயரி சீக்கிரம் முடியாது, எலெக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ யாருக்கு இதை நிரூபிக்கணும்? எங்க மேல சந்தேகப்படாதீங்க நிரூபிக்க வேண்டியது அரசு தான். இல்ல நீங்க இப்ப 41 பேர் இறந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இப்ப அது யாருக்கும் இப்ப பொறுப்பு சுமத்த முடியாது. அது ஒரு விசாரணை கட்டத்துல இருக்கு. விசாரணை இப்ப அதோடைய அது வரும்போதுதான் சொல்ல முடியும் சார். இப்ப அதுக்கு இல்ல அது முன்ன இப்ப நீங்க இப்ப அதுவே இப்ப அரசியல் இப்ப ஏன் அது அரசியல் ஆகுது அப்படின்னா, இப்ப ஒரு நீதிமன்றத்தாலேயோ இல்ல ஒரு உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு விசாரணை முடிந்து ஒரு குற்றவாளின்னு அறிவிக்கப்படும் வரைக்கும் யாரையுமே அந்த ஊர்ல நடந்திருந்தா அறிவிக்கப்படும் வரைக்கும் அதை நீங்க சொல்ல முடியாது இல்லையா? நீங்களே இப்ப ஒரு ப்ரீ ஜட்ஜ்மென்ட் மாதிரி அரசு செஞ்சிருக்கலாம், இல்ல அரசு கவனக்குறைவா இருந்திருக்கலாம் சொல்ற விஷயம் வேற. ஆனா இதுக்கு மேல ஒரு சதி இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு அரசியல் மயப்படுத்தப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. கவனக்குறைவுனா ஒரே இரவுல 41 சடலங்கள் அங்கே அதுக்கு நீதிமன்றத்திலேயே அரசு தரப்புலையும் பயிர் சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு மருத்துவமனையில அதை பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம உடனடியாக டாக்டர்ல வரவழைக்கப்பட்டு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறத காலையிலே பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. வரட்டும், என்னென்ன மருத்துவமனையில பண்ணாங்கன்னு வரணும்ல. இல்ல அது நீதிமன்றத்துல அவங்க உச்ச நீதிமன்றத்திலே அவங்க சொல்லியிருக்காங்க, விசாரணை போது சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் மேசைகளெல்லாம் கொண்டு வந்தார்கள், நாற்காலியெல்லாம் அமைச்சர்கள் கொண்டு வந்தார்கள் என்று மிகைப்படுத்தி சொல்லுகின்ற பொழுதுதான் சந்தேகம் வருகிறது. அந்த மிகைப்படுத்துதல் ஏன்? அவ்வளவுதான் நம்ம கேள்வி. அந்த மிகைப்படுத்துகின்ற நேரத்துல இவர்கள் மீது சந்தேகம் மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கிறார்களா? தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். பிரியதர்ஷினி மேடம் வணக்கம். நம்ம இந்த கோர்ட்ல இன்னைக்கு என்ன மாதிரி விவாதங்கள் போச்சு அப்படின்னு சொன்னீங்க, இதுக்கு முன்னால என்ன அப்சர்வேஷன் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான வழக்கை ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கா பாக்குதா? ஏன் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தா அதோட முடிஞ்சிருக்கும். இப்போ அதையும் தாண்டி சிபிஐ விசாரணையோட போக்க கண்காணிச்சு ரிப்போர்ட் வாங்குற அளவுக்கு ஒரு உச்சநீதிமன்றத்தோட கண்காணிப்போட இது நடக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் நினைக்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம்?
அது ஆக்சுவலி லாஸ்ட் லைன் அவரோட ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட டிஸ்கிரிபன்சிஸ் அண்ட் கன்ஃபரன்டேஷன்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜெனரல் பப்ளிக் மட்டும்தான் அப்படின்னு. ஸோ இது சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்திருக்கிறதுக்கான ரீசனே வந்து ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ கிட்ட இருந்ததுன்னா அது வந்து வருஷக்கணக்கில் போகலாம், இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வராம இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டெப்பா கூட இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஓபி அப்படின்றது இந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து வெரி அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்தியால வந்து எந்த ஒரு ஸ்டேட்லயுமே கான்கிரீட்டா வந்து ஒரு எலெக்ஷன் ரேலி நடக்கும் போது ஒரு எஸ்ஓபி கிடையாது. ஹரியானா இப்ப தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரேலி நடக்கணும்னாலும் அது வந்து ஒரு ஆர்டர்ஸ்ல தான் வந்து நடக்குதே தவிர அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நேரோ டவுன் பண்றதோ, யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி பின் டவுன் பண்றதோ, இல்ல ஒரு பிரச்சனைனா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போறதோ அப்படின்ற அந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம கிட்ட இன்னைக்கு கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலை கொடுக்கற ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஏன்னா இப்ப எலெக்ஷன்ஸ் வருது, இன்னொரு 4-5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நாளைக்கு எந்த ஸ்டேட்ல வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப எந்த ஸ்டேட்லயுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் எல்லாருமே பாக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பொலிட்டிசைஸ் பண்ணாம மக்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மக்களுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லோக்கல் ஏரியால இருக்கிற மக்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரேலி நடக்கும் போது எங்களுக்கு இதனால பிரச்சனை, எங்களுக்கு இது நியூசன்ஸ், எங்கனால வந்து பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல, எங்கனால வேலைக்கு போக முடியல அப்படின்ற ஒரு கன்ஃபரன்டேஷன் இருந்தா கூட அது எடுத்துட்டு போய் எங்க சொல்லணும்னா நீங்க கலெக்டர் கிட்டயோ இல்ல அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் கிட்டயோ தான் சொல்ல முடியுமே தவிர அந்த வரி கட்டி அந்த மக்களுக்கே அங்க வாய்ஸ் கிடையாது. எங்களுக்கு இந்த இடத்துல இந்த என்ன சொல்றது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இடம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரேலிஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இடம் இருக்கணும். எல்லா இடத்துலயும் நீங்க வந்து ஸ்டேஜ் போட்டு ரோட பிளாக் பண்ணி இது பண்றது ஐ திங்க் இந்த ஒரு எஸ்ஓபி வந்து இட் வில் பி a very strong operating procedure for the entire nation அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால மட்டும்தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து has taken the supervision role in this. இப்போ இந்த மாதிரி எஸ்ஓபி இந்த மாதிரி பண்ண வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அது நிறைய பேர் நம்ம சிவில் சொசைட்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதை டிமாண்டாக வைக்கிற விஷயம்தான். பட் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் எப்படி எடுத்துகிட்டு வரும்? இப்போ இந்த கண்காணிப்பு குழுவே எதுவும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குமா, இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் இதுக்காக தனியாக ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்யுமா? இல்ல இப்ப இந்த கண்காணிப்பு குழு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது இந்த என்கொயரியோட ஸ்டேட்டஸ வந்து எவ்ரி மந்த் போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆர்டர். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த கண்காணிப்பு குழு வந்து தே வில் ஒர்க் இன் ஹேண்ட் வித் த சிபிஐ அண்ட் த லோக்கல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது தமிழ்நாடு காடர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கணுமே தவிர ஆனா அவங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப ஒரு வியப்பான ஒரு கேவியட் அது. ஏன்னா அவங்க என்ன தெளிவா சொல்றாங்கன்னா அப்ப லோக்கல் தமிழ்நாடுல இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்னா நியூட்ரலிட்டி வந்து லிக்விடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழ்நாடு காடர்ல இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனா வேற ஸ்டேட்ல இருந்து வந்து இங்க இருக்கிறவங்க அப்படின்றதும் தெளிவா ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப தாட் ப்ராசஸோட வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். And Supreme Court வந்து it has taken it with a very very intense என்ன சொல்றது fashion அப்படின்றது தான் வந்து இதுல வந்து ரொம்ப தெளிவா புரியுது நமக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்போ இல்ல இதை லிக்விடேட் பண்றதுக்கான வாய்ப்போ இருக்கிறது வந்து யாருக்கும் I don't think it is a possibility at all. ஓகே, இப்போ விசாரணை வந்து உடனடியாக தொடங்கும்னு சொல்றீங்க. அப்போ தொடங்குனா அப்போ அதற்கான ப்ராசஸ்லாம் வந்து உடனடியாகவே தொடங்கிருமா? இப்போ ஏன் அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க ஆர்டர் காப்பில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ வந்து இமீடியட்டா தே ஹேவ் டு ஆக்ட் அட் இமீடியட் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. உங்க டீமை நீங்க சீக்கிரம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஆர் வெரி கிளியர். இதை வந்து ரொம்ப இழுக்காம எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை சார்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப இன்னொரு இடத்துல வரக்கூடாது அப்படின்றத ஒரு நார்ம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஓகே மேடம், ஓகே, நன்றி மேடம். முருகன் சார், இப்போ அவங்க நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நடந்த சம்பவங்கள் விசாரணைகள் ஒரு பக்கம் போக அது சார்ந்த அரசியல் ஒரு பக்கம் போக இப்போ ஏற்கனவே இந்த ப்ரேயர் வந்து ஹைகோர்ட்லயும் வந்தது தான். இப்போ வந்து ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு
கட்சியோட கூட்டம் நடத்துறா இருந்தா அதுக்கான என்ன தேவை இருக்கு? இப்போ மக்களுடைய இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இருக்க இடத்துல ஒரு மக்கள் ஒரு திரள் இருக்கக்கூடிய இடத்துல நடத்தலாமா நடத்தக்கூடாதா, அதற்கு எந்த மாதிரி இடங்கள் தேவை, இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சிவில் சொசைட்டில. ஆனா இதுக்கான ஒரு எஸ்ஓபி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி அரசாங்கம் என்ன மாதிரி முன்னெடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவைதான், இது முக்கியமா தேவை. அது இந்திய அளவுல கூட யாருமே இந்த ரோட் ஷோ நடத்துறது அதெல்லாம் வந்து ரொம்ப குறைக்கணும். ஆனா எல்லா கட்சியும் நடத்துறாங்க. நடக்குது, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், அதுக்கு ஒரு காரண காரியங்கள் வேணும். இதுக்கு தான் பண்ணணும், எல்லாத்துக்குமே நீங்க ரோட் ஷோ தான் நடத்தணும், ரோட்ல யாருமே போக முடியாது. அதனால இது ஒரு கட்டுப்பாடு வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து சில விதிமுறைகளை எல்லாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு உயர் நீதிமன்றமோ இல்ல உச்ச நீதிமன்றமோ அதுக்கெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பெரிய குழு அமைத்து மத்திய அரசாங்கம் கூட அதுக்கான வழிமுறைகளை விதிமுறைகளை வகுக்கலாம். இந்த வழக்குல கூட பாருங்க, உச்ச நீதிமன்றத்தை சிபிஐ இன்கொயரி கேட்டு உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி போலியாக மனு தாக்கல் செய்ததாக தாவேகா மனு தாக்கல் செய்ததாக அபிஷேக் சிங்வி வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார். ஆனா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அப்படி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது வந்து தவறான முறையா இருந்ததுன்னா கூட அதையும் நாங்கள் விசாரிக்கிறோம், அதை விசாரிச்சு அதுல உண்மை நிலை இருக்கிறதா என்பதை நான் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு சொல்லுவோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி, சுப்ரீம் கோர்ட் சொல்லி, அதனாலதான் இந்த தீர்ப்பு தற்காலிகமானதோன்னு இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஆனா இப்ப அதுல யார வந்து அது நபர்கள் வந்து 2 பேரும் நம்ம சொன்னோமோ, இப்ப அதுல ஒருத்தரே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வழக்கு வந்து நான் தான் இதை வந்து அப்பீல் போயிருக்கிறேன், நான் தான் இது இந்த என்னுடைய பிரேயர் தான் இது, நான் தான் மனு தாக்கல் பண்ணிருக்கேன், இதை வந்து என்ன அரசியல் ரீதியா சில பேர் வந்து மிரட்டுறாங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. அப்போ அதுல ஒரு அரசியல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அதனாலதான் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறது. அது இருக்கு. ஒருத்தர் வந்து நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு, 2 பேர் ஒத்துக்காத மாதிரியும் வருது. இதனுடைய விளைவு வந்து எதுவா இருந்தாலும் இந்த 41 உயிர்கள் பலி போனதற்கு இந்த சிபிஐ என்கொயரி வந்து நியாயமான தர்மமான ஒரு தீர்ப்பை அது நல்ல முழுமையாக விசாரித்து வழங்குமானால், எந்த அரசியல் ஈடுபாடும் அரசியல் அழுத்தமும் இல்லாமல் அரசியலில் யாரை எங்கே இழுப்பது, தாவேகாவை எப்படி எல்லாம் நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது, அவர்களை வந்து விஜய் அது மாதிரி இல்ல, அது மாதிரி சிந்தனை வந்து எந்த அரசியல் கட்டுப்பாட்டுல யாரே சார் இல்ல இருக்கு, அப்படித்தானே இருக்கு. இப்ப சிபிஐ வந்து மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக தான் மக்கள் நிறையவே விரும்புறாங்க. உச்ச நீதிமன்றத்தோட ஒரு வழிகாட்டுதல் படி வழிகாட்டுதல் நடக்குது. அப்புறம் இது எப்படி சிபிஐ வந்து எப்படி உச்ச நீதிமன்றம் வந்து சொல்றதை நம்ம விமர்சிக்க முடியாது. பட் சிபிஐ கொடுக்கிற எந்த விசாரணையா இருந்தாலும் அது வந்து அதனுடைய முடிவு வரும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்கிறது, என்ன அது உண்மை இருக்கிறதா. அதனால உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு கண்காணிப்பு குழுவையும் நீதிபதியும் இருக்கிறாரு, குழு அமைய போகுது, 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. நீதிபதி தலைமையில குழு இருக்கு, 2 அதிகாரிகள் வரப்போறாங்க, அதிகாரிகளும் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்டெப் மேல போய் அதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சதுல வந்து சந்தோஷம் தான். அதுக்குள்ள நீங்க சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுறது இல்ல, நான் நடக்க கூடாதுன்னு சொல்றேன். அதுல ஒரு அழுத்தம் இருக்கு, இதுல அழுத்தம் இருக்கு, அரசியல் ரீதியான அழுத்தங்கள் வராமல் அதுல வந்து இல்ல 41 உயிர்கள் பலி போயிருக்கிற இந்த விஷயத்தில் மனசாட்சியோடு நீதி நேர்மையோடு விசாரணை செய்து சிபிஐ வந்து அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் நாம சந்தோஷப்படுவோம். அதை தவறு செய்தவர் யாரா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியா இருக்கட்டும், அது எந்த அரசியல் நோக்கம் இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. நமக்கு அதுல ஒன்றும் நன்றி சார், நன்றி. நிஜானம் சார், இப்ப அதுதான் அந்த சிபிஐ விசாரணையும் சரியான முறையில் நடக்கணும், யாரும் அழுத்தம் வரக்கூடாது, இல்ல அரசியல் ரீதியான அழுத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணை அறிவிச்சாச்சு, விசாரிக்கத்தான் போறாங்க. இந்த சிபிஐ விசாரணை சொன்ன உடனேயே நோக்கம் என்னவாக இருந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு என்று சொன்னால், 2 பேர் அவர்கள் மனுவை கையெழுத்திடவில்லை, எனவே சிபிஐ விசாரிக்க கூடாது. என்ன தொடர்பு இருக்கு அதுல? இதையும் சிபிஐ விசாரணையில எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லணுமா? இந்த 2 பேர் இப்படி சொன்னதுனால சிபிஐயே விசாரிக்க கூடாது அப்படின்னா அப்போ உள்நோக்கம் என்ன? சிபிஐ விசாரணை வந்தால் தங்களுக்கு ஆபத்து என்ற ஒரு அச்சம் தான் காரணம் இல்லையா? அதனால சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த 2 பேர் தான் அவங்களுக்கு பயன்படுறாங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து நான் கையெழுத்து போட்டிருக்கேன், தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டேன். நன்றி சார். நேரமின்மை நன்றி சார், நன்றி, கருத்துக்கு நன்றி. நன்றி நேயர்களே. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உச்சநீதிமன்றம், இது குறித்து தான் நாம் இன்று விவாதித்தோம். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த 3 விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.